ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சேனலை புதுசாக இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வெங்காயத்தாள் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். உண்மையாகவே அது சூப்பராக தான் இருக்கும். நானே சூப்பர்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. உண்மையாகவே அது சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் சமைச்சு உங்கள் வீட்டில் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்ட உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சம் எப்பவுமே செய்கிற அந்த கிரேவி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி செஞ்சால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே டேஸ்ட் இல்லாமல் வேறு டேஸ்ட் கிடைக்கும்ல நமக்கு. அதனால் இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு எனக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தாள் மட்டும் சூப்பராக பண்ணிடலாம். இது கூடவே ஒரு சப்பாத்தி பண்ணலாம். வெங்காயத்தாள் வச்சு சும்மா கொஞ்சம் வெரைட்டியாக கிட்ஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்பாத்தியும் பார்த்துக்கலாம். போய் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்களா? வாங்க. நான் அரிசி மாவில் ரெடி பண்ண சப்பாத்தி இது. நான் மாவு பிசையும் போது வீடியோ எடுத்தேன் பாருங்கள், அந்த வீடியோ டெலிட் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி அந்த மாவு நான் ரெடி பண்ணேன்னு. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரிசி மாவில் செஞ்ச சப்பாத்தின்னு நீங்களாக சொன்னால் மட்டும்தான் யாருக்காவது தெரியுமே தவிர மற்றபடி யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இதில் சும்மா நான் வந்து ஸ்டஃப் பண்ணி, இது சாதாரண சப்பாத்தி. நான் ஸ்டஃப் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பேன் முன்னாடி பார்த்தீங்கல்ல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவும்லாம் அதிலெல்லாம் சேர்க்கவே இல்லை, வெறும் வெங்காயத்தாள் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். 2 இன்ச் அளவு இருக்கும் இஞ்சி அது. அப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா. நம்ம காரம் எதுவும் இதில் சேர்க்கலை. நான் ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இது இந்த ஒரு பச்சை மிளகா பெரிய சைஸ் பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால் இது எனக்கு காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து 3 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். 3 நல்ல பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி. இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஒரு ஆஃப் குக் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை எடுத்து அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் என்ன பண்ணலாம், நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம ஆற வச்சுருந்தாலும் அதை அரைச்சி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த அரைச்சிருப்போம்னா அந்த ஜார் கழுவி மட்டும் கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் அளவு ஸ்டவ்வில் இருந்தாலே போதும், ரெடி ஆகிடும். நம்ம வந்து வெங்காயத்தாள் வந்து நான் வந்து ஒரு கை நிறைய எடுத்து வச்சுருங்க. அதை அப்படியே மேலே தூவி ஒரே ஒரு தடவை அப்படியே கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இதுக்கு அவ்வளோதான். இதுதான் ப்ரிப்ரேஷனே இதுக்கு. இதுக்காக நிறைய இதில் போடணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குல்ல, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் சமைச்சிட்டு உங்கள் வீட்டில் கொடுத்தீங்கனாலும் எல்லோரும் இப்படி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுங்க. நம்ம ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தேன். இப்போ நான் வீடியோ போடுறதுனால எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ இப்படி தான் சமையல் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்ருக்கியான்னு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குல்ல, அதுதானே நமக்கு முக்கியம். இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே 1, 2 சாப்பிட்றவங்களாம் நீங்கள் இந்த கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த வெங்காயத்தாள்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கன்னா இந்த கிரேவி பண்ணுற அன்றைக்கி இதே வெங்காயத்தாள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணுற சப்பாத்தியில் எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த வெங்காயத்தாள்லாம் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதெல்லாம் போய் நல்லா மாவோடு ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம மடித்து தவாவில் போட்டு கொடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்களேன், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சப்பாத்தியாக கொடுக்கறத விட நம்ம என்ன சமைக்கிறோமோ அதே இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கு என்ன, அவங்க எப்படி சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணும் அதுதான் நம்ம நினைப்போம். அவங்க நல்லா சாப்பிட்றோட நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி தான் கொடுக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்னை வீடியோ பார்த்துட்டு இப்போ தான் கேட்குறாங்க, இவ்வளோ நாள் இப்படி தான் ஏமாற்றிட்டு இருந்தேன் எங்களை, நாங்களும் ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொடுத்து ஏமாத்துங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
சமைச்சு பாருங்கள், வீட்டில் கொடுங்க, அவங்களோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் வாங்குங்க. இதே மாதிரி நம்ம எப்பவும் சமைக்கிற சமையலே கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நான் பண்ணுற நிறைய சமையல் அப்படி தான் இருக்கும். அதே சமையலை கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க அது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. உண்மையாக டேஸ்ட்டும் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னோட சமையல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன். எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.